ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சாண்ட் வித் கிரி vlogs. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து விஜிபி ஒண்டர் வேர்ல்டு வந்து போயிருந்தோம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ விஜிபி ஒண்டர் வேர்ல்டு பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதனுடைய டிக்கெட் காஸ்ட் என்ன, உள்ள என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, ஸோ என்னென்ன மாதிரியான விஷுவலாக இருக்குது, இன்னும் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் நம்ம என்னென்ன பண்ண வேண்டியிருக்கு, எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ திஸ் டைம் நாங்கள் போனது வந்து எல்லாருமே ஃபேமிலியாக லைக் வந்து கசின்ஸோடு சேர்ந்து எல்லாருமே வந்து போயிருந்தோம். அக்கா, அண்ணா, அவங்களுடைய பசங்க, அந்த மாதிரி எல்லாருமே வந்து மொத்தமாக ஃபேமிலியாக போயிருந்தோம். ஸோ நிறைய குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து ரெண்டு ரெண்டு பசங்க அந்த மாதிரி தான். நிறைய பசங்க மெயினாக வந்து குட்டீஸ்க்காகவே நம்ம வந்து விஜிபி ஒண்டர் வேர்ல்டு வந்து சூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி விஜிபி யூனிவர்சல் கிங்டம் ஒன்று இருக்குது, அண்ட் வந்து ஒண்டர் வேர்ல்டு இருக்குது, மெரைன் கிங்டம், ஸ்னோ கிங்டம், அண்ட் இன்னொன்று ஒன்று இருக்குது ஆப்போசிட்டில், லைக் இந்த ஸ்னோ ஸ்கேட்டிங் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அது வந்து நான் இன்னும் ட்ரை பண்ணலை. ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து இருக்குது. விஜிபி யூனிவர்சல் கிங்டம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம அடல்ட்ஸ்க்கான ரைட்ஸ் வந்து நிறையா இருக்கும், நிறைய ரைட்ஸ் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. ஒண்டர் வேர்ல்டில் வந்து அவ்வளோ ரைட்ஸ் வந்து இல்லை, ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதுலேயும் மோஸ்ட்டாக வந்து கிட்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ண மாதிரி தான் இந்த இதுவே ஓவரால் இருக்குது. நம்ம அடல்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு 5 ரைட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் அவ்வளோதான் இருந்திருக்குமே. ஸ்விம்மிங், வாட்டர் ரைட்ஸ்லாம் கூட எல்லாமே கிட்ஸ்க்கு என்ன அவங்களுடைய லெவலுக்கு தான் அந்த வாட்டர் ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்குது. ஸோ வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் கூட அந்த ரேஞ்ச் தான் இருக்குது. ஸோ அதுலேயே நம்ம என்ன என்ஜாய் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வச்சுருக்காங்களே தவிர்த்து பெரியவங்க விளையாடுற மாதிரி தான் அப்படின்றது ரொம்பவே கம்மி. ஒரு 4-5 ரைட்ஸ் தான் வந்து இருக்கும். பட் ஆனால் வந்து வச்சுருக்க அந்த 4-5 ரைட்ஸுமே வந்து வேறு லெவலான ஒரு ரைட் தான். இப்போ நாங்கள் போகிறோம் பார்த்திங்களா, இந்த இது வந்து அது அப்படியே ஃபுல் ரொட்டேட் ஆகும். ஸோ நம்மக்கிட்ட தான் வந்து அதனுடைய கண்ட்ரோல் இருக்கும். நம்ம வேணும்னா வந்து ரொட்டேட் பண்ணலாம், வேணான்னா விட்டுலாம். ஸ்டார்டிங் வந்து நாங்கள் ரொட்டேட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் வந்து எல்லோரும் கத்துற சத்தம் நமக்கு கேட்கும்போது நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொட்டேட் பண்ணிட்டோம். பட் நம்ம ரொட்டேட் பண்ணுறோமோ இல்லையோ, லாஸ்ட்டாக ஸ்டாப் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஃபுல் ரொட்டேட் கொடுத்துட்டு தான் வந்து ஸ்டாப்பே பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு பயங்கரமான ஒரு ரைட். அதுக்கப்புறம் கிட்ஸ் எல்லாம் வந்து இந்த ராட்டினத்தில் வந்து போயிட்டாங்க. முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்களேன், ரைட்ஸை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தேன். என்ட்ரி டிக்கெட் என்னன்னு சொல்லலை பாருங்களேன், மறந்தே போயிட்டேன். ஸோ என்ட்ரி டிக்கெட் வந்து பர் ஹெட் வந்து 750 அந்த மாதிரி வருது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஓவரால் எல்லாமே வந்து கவர் ஆகிடும். லைக் அந்த ஒண்டர் வேர்ல்டில் என்னென்ன இருக்கோ ஸோ அது எல்லாமே வந்து கவர் ஆகிடும். பட் ஆனால் 499 வந்து பேக்கேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு பேக்கேஜ்க்கு ஒரு ஆட்-ஆன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ 750 வந்து ஓவரால் எல்லாமே கவர் ஆகிடும். நீங்கள் நேரில் போய் எடுத்திங்கன்னா 750ன்றது டிக்கெட். இதே நம்ம வந்து ஆன்லைனில் டிஸ்ட்ரிக்ட் இல்லை புக் மை ஷோ இந்த மாதிரி ஆப்ஸில் வந்து புக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், வி ஹேவ் அ டிஸ்கவுண்ட்ஸ். ஸோ அப்படி எங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் வந்து 600 தான் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆன்லைனில் புக் பண்ணும்போது நமக்கு இன்னும் வந்து கம்மியாக இருக்கும். இதை தவிர்த்து நம்ம வேறு என்ன பே பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராம்பலைன் போவோம் நம்ம. ஸோ அதுக்கு சாக்ஸ் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சாக்ஸ் வந்து ஒரு பேர் வந்து 50 ருபீஸ் நினைக்கிறேன். ஆக்சுவலி நம்ம வெளியிலலாம் இந்த ட்ராம்பலைன் போகும்போது அங்கே வந்து காஸ்ட் அதிகம் கம்பேரிட்டிவ்லி. ஸோ இங்கே வந்து அப்படி பார்த்தா நமக்கு அந்த சாக்ஸ் கம்மி தான், நம்ம அதை எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ நம்ம அகைன் வேறு எங்கன்னா போகிறோம் அப்படின்னா நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம்மிங் பேக் ரைட்ஸ் வந்து நாங்கள் மோஸ்ட்டாக கிட்ஸ்க்காகவே தான் நாங்கள் போனோம். ஸோ பெரியவங்க ரைட்ஸ் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணதை விட கிட்ஸ்க்கான ரைட்ஸ்லாம் தான் ஃபஸ்ட் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ அது வந்து தனியாக இதில் போக முடியாது. அண்ட் கூட போகிறது எல்லாமே சின்ன சின்ன பசங்க இல்லையா, ஸோ நம்பி அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ரைடில் நம்மளை டிக் பண்ணி ஒருத்தர் உள்ள விடுவார். அவர்கிட்ட எங்கள் குழந்தை தனியாக போகாத, நான் கூட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயாச்சு. ஸோ இந்த ரைடு வந்து எனக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ரைட் போனேன் இல்லையா, அண்ட் இந்த சைக்கிள் ரைட் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் எதுவும் பெருசாக ரைடெல்லாம் போகல. இந்த ரைடுக்கு வந்து என்னை கூப்பிட்டாங்க. பட் ஆனால் இதை பார்க்கும்போது இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. நீங்கள் எல்லோரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு ரைடில் தான் நம்ம தலைக்கீழெல்லாம் பெல்ட்டி அடித்து வந்திருக்கோம். இந்த ரைடுமே வந்து என்ன ஆகும்னா அப்படியே இந்த ஊஞ்சல் மாதிரி இப்படி அப்படியே ஆடி, இல்லை ராட்டினம்னு நினைக்கிறேன், இதாம்மா ராட்டினம் மாதிரி சுற்றி மேலே போய்டும் அப்படியே. ஸோ அதனால் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை வீடியோ எடுக்கிறேன், நீங்கள்லாம் போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சாச்சு. ஸோ பிரவீன், ஏர்த்திமே, அதுக்கப்புறம் கிரி, அப்புறம் இன்னொரு எங்கள் பெரிய அண்ணி, அதுக்கப்புறம் ஆண்ட்ரூ, செஷு, அதுக்கப்புறம் இன்னொரு அண்ணாணி. ஸோ இவங்க வரைக்கும் தான் வந்து போயிருந்தாங்க.
நாங்கள் மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து போகல. நிறைய பேருக்கு வந்து நாங்கள் போனதில் டிக்கெட் வேஸ்ட்டு தான், இன்க்ளூடிங் மீ. நானாச்சும் பரவாயில்ல, சொல்லிக்கிற மாதிரி 2 ரைடு போனேன். சில பேர்லாம் வந்து ரைடே போகல, டிக்கெட்டே கம்ப்ளீட்டாக வேஸ்ட்டு தான் அவங்களுக்கு. அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு ட்ராம்பலைன் போயிட்டாங்க. நாங்கள் அங்கே போய் குழந்தைங்களுக்கு வந்து விளையாட வைக்கிறோம். ஸோ அங்கேயுமே கொஞ்சம் ரைட்ஸ் இருக்குது, லைக் வந்து இந்த டேஷிங் கார் மாதிரி கிட்ஸ்க்கு. அதுக்கப்புறமா உள்ளேயே வந்து ஒரு கார் மாதிரி ஒரு ராட்டினம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதெல்லாம் வந்து கிட்ஸ்க்கு வந்து அதுக்குள்ளேயுமே இருக்குது. ஸோ ட்ராம்ப்ளைனில் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா டைம் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரைடு வந்து முடிச்சுட்டு நாங்களுமே வந்து ட்ராம்ப்ளைனுக்கு போயாச்சு. இந்த ரைடு ஆனால் பயங்கர த்ரில்லாக இருக்கும், பாருங்களேன் எப்படி மேலெல்லாம் சுற்றுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் செம்ம, அது இருக்க ஒரு 4-5 ரைட்ஸுமே வந்து ஒர்த்தாக இருக்கும், நல்ல ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். சும்மா நம்ம வந்து இந்த அசுர தாலாட்டு அந்த அந்த லைக் அந்த மாதிரி ஒரு ரைடு இங்கே இருக்குது. பட் அந்த அசுர தாலாட்டு மாதிரி இருக்காது, அதுவுமே நம்ம தனியாக கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு த்ரில்லிங்காக இருக்க மாதிரி தான் இருக்கும். நமக்கு ஈஸி ரைடு அந்த மாதிரி வந்து கிடையாது. இருக்க ஒரு 4-5 ரைட்ஸுமே வந்து நம்ம கொஞ்சம் பயப்படுற மாதிரியான ரைட்ஸ் தான், கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் அந்த 499 விட இந்த 750 எடுத்துட்டோன்னா அந்த ஃபுல் டேயில் இருக்க எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஆக்சுவலி எங்களுக்கு அது வேஸ்ட்டு தான், ஏன்னா நாங்கள் அந்த ஃபுல் டேயில் இருந்த எல்லாமே யூஸ் பண்ணிக்கல. நாங்கள் ஈவினிங்கே வந்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த ரைட் முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் ட்ராம்ப்ளைன் பார்க் வந்து போயாச்சு. இங்கே போனதும் வந்து அதுவும் பிரஜினும் கொஞ்சம் குஷியாகிட்டாங்க. கிட்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் குஷியாகிட்டாங்க, ஏன்னா இது வந்து கொஞ்சம் பயம் இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக அவங்க தனியாக விளையாடுற கொஞ்சம் விளையாட்டு இல்லையா. ஸோ அதனால் அவங்க வந்து ஜாலியாக ஆகிட்டாங்க. அங்கே போயிட்டு ஸ்டார்டிங் கொஞ்சம் அவங்களுக்கு எப்படி விளையாடணுன்றது தெரியல அதுக்கெல்லாம் வந்து. அதுக்கப்புறம் கைட் பண்ணதுக்கப்புறமா பயங்கர என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேருமே. இங்கே வந்து டிஜே எல்லாம் போட்டுட்டு நல்ல ஒரு வைபாக ஜாலியாக அந்த ட்ராம்ப்ளைனில் நம்ம குதிக்கிறதுக்கும் அந்த டிஜே சாங்ஸ்க்கும் நல்ல ஒரு ஜாலியாக ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ நமக்கு யூனிவர்சல் கிங்டம், மெரைன் கிங்டம், ஸ்னோ கிங்டம் இதுக்கெல்லாம் வந்து பார்க்கிங் ஒன்றா இருக்கும். ஆனால் வந்து இந்த ஒண்டர் வேர்ல்டுக்கு வந்து பார்க்கிங் தனி. இதுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, அங்கே தான் வந்து பார்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது, மெரைன் கிங்டம் எல்லாம் தாண்டி நம்ம வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இங்கே ஃப்ரண்ட்லேயே தான் வந்து நமக்கு பார்க்கிங் வச்சுருக்காங்க. வெக்கேஷன் டைமில் குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னா கண்டிப்பாக அது விஜிபியாக தான் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜிபியில் வந்து காம்போ டிக்கெட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்டர் வேர்ல்டு ப்ளஸ் மெரைன் கிங்டம், ஸ்னோ கிங்டம் இது எல்லாமே கவர் ஆகும். இல்லை யூனிவர்சல் கிங்டம்க்கு நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி மெரைன் கிங்டம், ஸ்னோ கிங்டம் எல்லாமே வந்து நமக்கு கவர் ஆகும். ஸோ அந்த காம்போ டிக்கெட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குமே நம்ம வந்து போகலாம். ப்ளஸ் மெரைன் கிங்டம், ஸ்னோ கிங்டம் எல்லாமே ஒரே நாளில் வந்து கவர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஊரில் இருக்கீங்க, அங்கேருந்து சென்னை வந்திருக்கீங்க வெக்கேஷனுக்காக, ஸோ 1 டேயில் வந்து நாங்கள் கவர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அங்கே போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மெரைன் கிங்டமில் உங்களுக்கு ஏசி தான் இருக்குமே. ஸோ உங்களுக்கு வெயில் பெருசாக தெரியாது. சேம் ஸ்னோ கிங்டம் போனீங்கன்னா உங்களுக்கு குளிர் தான் பயங்கரமாக தெரியும், வெயில் சுத்தமாக தெரியவே தெரியும். நம்ம அவங்க ஒரு 45 மினிட்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் உள்ளே இருக்க டைமிங், எனக்கு அது எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. பட் 1 hour கம்மியாக தான் இருக்கும். அந்த டைமிங்க்கே நம்மளால் அதுக்குள்ளே இருக்க முடியாது, அவ்வளோ ஒரு சில்னஸ் ஆகிடும். ஸோ ஸ்னோ கிங்டம் அண்ட் மெரைன் கிங்டம் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் வெயிலாக இருக்க டைமில் வந்து அதில் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ரைட்ஸ் வந்து கம்மி தானே. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 o'clock ட்ராம்பலைன் கிட்ட நம்ம போகணுன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஏசி இருக்குது ட்ராம்பலைனில், பட் அந்த ஏசிலையுமே நமக்கு ஸ்வெட் ஆகுங்க, ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு இங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் வந்து அந்த ஏசிலையுமே நமக்கு வந்து ஸ்வெட் ஆகும். அதுக்கப்புறமா ஒரு 2 o'clock அந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் வந்து நமக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதுக்கப்புறமா வந்து அங்கே போயிடலாம், அங்கே போயிட்டு கொஞ்சம் குளுகுலுன்னு இருக்கலாம். இது ட்ராம்ப்ளைனுக்குள்ளேயே வந்து ஸ்லைடிங் இருக்கும். சேம் இந்த ஸ்லைடிங் வந்து நமக்கு ஸ்னோ கிங்டமில் இருக்கும். இதே மாதிரி நம்ம ஒரு கார்னரில் இருக்கும், நம்ம அந்த ஸ்னோவில் வந்து ஸ்லைட் பண்ணிட்டு வரலாம். ஸோ இங்கேயுமே அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, நமக்கு ஸ்னோ கிங்டமில் நிறைய டியூப்ஸ் இருக்கும், நம்ம எடுத்துகிட்டு மேலே போய் ரெடியாக நிற்கலாம். இங்கே எப்படி இருக்குன்னா, மேலேருந்து ஒரு ஆள் வந்தோடனே
நம்ம யார் போய் அந்த டியூப்பை ஃபஸ்ட்டு தொடுறாங்களோ அவங்க தான் அந்த டியூப்ன்ற மாதிரி ரெடியாக அலர்ட்டாக இருக்கணும். நம்ம அந்த டியூப் வந்தோடனே ரெடியாக பிடிச்சிக்கணும். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபேமிலியில் இருக்காங்கன்னா ரெடியாக அந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் போகிற வரைக்கும் அந்த ஒரு பர்சன் அங்கேயே இருந்து அந்த டியூப்ஸை வாங்கிட்டே இருக்காங்க. எங்கள் ஃபேமிலியில் அப்படின்னு என்ன பர்சன் நம்ம கிரி தான். இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து கிரி தான் சரிப்பட்டு வருவான். ஸோ நாங்கள் வந்து கிரியை தான் வந்து நாமினேட் பண்ணுவோம் இதுக்கெலாம். கிரி நீ தான் வந்து வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கிரி வந்து நமக்கு எல்லாரும் போகிற வரைக்கும் அவன் வந்து அதை எடுத்து வாங்கி கொடுத்துட்டு அதே மாதிரி முடிச்சுட்டு வந்தான். குழந்தைங்க என்ஜாய் பண்ணதை விட வந்த பெரியவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணேன். ஆக்சுவலி விஜிபியோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸே நான் அதுதான் வந்து ஃபீல் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி போன ஸ்னோ கிங்டம் ஆகட்டும், மெரின் கிங்டம் ஆகட்டும், அண்ட் திஸ் ஒண்டர் வேர்ல்ட் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே கிட்ஸ் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணாங்களோ சேம் அதே அளவுக்கு நாங்களுமே என்ஜாய் பண்ணோம். ஸோ அது ஒன்று தான் வந்து எனக்கு ரொம்ப 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 ப்ளஸ்ஸாக வந்து தோணுச்சு. ஏன்னா மற்ற ஒரு இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கெல்லாம் நம்ம போனோன்னா கூட இந்த அளவு ஒன்று பெரியவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும், சின்ன பசங்களுக்கு இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ கிட்ஸ்க்கு வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம குழந்தைய கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னா நம்மளால சில ரைட்ஸ் போக முடியாமல் அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கும். பட் ஆனால் வந்து இங்கே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கிட்ஸ்க்கு இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அடல்ட்ஸ்க்கு இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருக்குது. இப்போ ட்ராம்ப்ளைனில் கூட கிட்ஸ் என்ஜாய் பண்ணுற ஏரியா நான் இனிஷியலாக காமிச்சேன். இப்போ நாங்கள் இருக்க பிளேஸ் வந்து இதில் அடல்ட்ஸுமே வந்து குதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஸோ ரொம்பவே என்ஜாய் பண்ணோம், பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. கிட்ஸ்க்கான இது மாதிரி நானும் போயிட்டு இதுதான் நானுமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ராம்ப்ளைன் போடுறது. ஸோ நல்லா ஜாலியாக நானும் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு டிஜே வந்து பாட்டெல்லாம் போட்டு நம்ம கேட்குற சாங்ஸ்லாம் போட்டு ஒரே டான்ஸ் தான் எல்லோரும். ஸோ நாங்கள் ட்ராம்ப்ளைன் முடிக்கிறதுக்கே ஆல்மோஸ்ட் லன்ச் ஹவர்ஸ் வந்துடுச்சு. அதுவும் இல்லாமல் இங்கே பயங்கர ஆட்டமாக ட்ராம்ப்ளைனில் ஜம்ப் பண்ணிவிட்டு ஒரே டான்ஸு, கீழே பால்ஸ்லாம் இருந்துச்சு, அந்த பால்ஸ் எல்லாம் தூக்கி மேலே மேலே அடித்து முது பஞ்சர் விளையாடிட்டு கொஞ்சம் நல்ல ஒரு பயங்கர ஆக்டிவிட்டியாக இருந்ததுனால பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாருக்கும். சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயாச்சு. வெளியே போனால் தான் தெரியுது நம்ம இங்கே இருக்க ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஃபுட் எதுவுமே வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. சொல்லப்போனால் ரேட் அதிகம், ஆனால் வந்து சுத்தமாக நல்லா இல்லை. ரைஸில் வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருந்துச்சு. லைக் நம்ம அதை குழந்தைங்களுக்கு கொடுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு பெருசு பெருசாக இருந்துச்சு எங்களுக்கு. சரி ஓகே அதையும் மீறி பசிக்குது ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு பார்த்தா அங்கே ஃபுட்டும் இல்லை. அவங்க வந்து 1/2 மணி நேரம் ஆகும் வெயிட் பண்ணுங்க அப்படின்றாங்க. பசிக்குது, நமக்கு டைம் ஆகுது, குழந்தைங்க வேறு இருக்காங்க, முடியாது. சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அண்ணாவும் கிரியும் வந்து வெளியில் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டாங்க. குழந்தைங்களுக்கு மட்டும் மீல்ஸ் அங்கே ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் பிரியாணி வந்து வாங்கி சாப்பிட்டாச்சு. சில பேர் வெஜ் சாப்பிட்டாங்க, சில பேர் நான்வெஜ் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு உள்ளே வந்துடலாம். வந்ததுக்கப்புறமா ஒரு 2 o'clock போலலாம் வந்து ஸ்விம்மிங் பூல் ஓப்பன் ஆகிடுச்சு. கரெக்டாக நாங்கள் சாப்பிட்டு உள்ளே வரத்துக்கும் அந்த டைமிங்கும் கரெக்டாக இருந்துச்சு. ஸ்விம்மிங் பூலில் வந்து நமக்கு ஃபோன் அலோட் கிடையாது. இங்கே மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் காட்டன் டிஷர்ட் பேண்ட் வந்து அலோடு இல்லை, ஜெர்சி கிளாத் தான் வந்து அலோவ் பண்ணுறாங்களே. கிட்ஸ்க்காகட்டும் அடல்ட்ஸ்க்காகட்டும் எல்லாருக்குமே. இன்கேஸ் நம்ம கிட்டே இல்லை அப்படின்னா அவங்களே சேல் பண்ணுறாங்க, நம்ம அதை காசு கொடுத்து வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு டிஷர்ட் வாங்கினேன். ஸோ அது வந்து 150 rupees அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் எப்போனா போனால் கூட நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ ஸ்விம்மிங் பூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா ஒரு 2-3 ரைட்ஸ் மட்டும் போனாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட தாட்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் டெய்லி விலாக்ஸும் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய். இன்னொரு விலாகில் பார்க்கலாம்.